Love Shots by Love Guru. Only on Radio City. நம்ம மனசில் இருக்கிறத ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்குள்ளே அடங்கியிருக்கிற விஷயங்கள் வேறையாக இருக்கலாம், சில நேரங்களில் கஷ்டப்படுத்துகிற விஷயங்களாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் அதை மனசை திறந்து சொல்லிட்டோம் அப்படின்னும் போது ஒரு திருப்தி இருக்கும்ல. அதனால தான் நான் உங்ககிட்டயே சொல்கிறேன், எதுவுமே மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க. சில நேரங்கள் அது அப்படியே கனமாயிடும். கேட்குறதுக்கு யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது, இப்படிலாம் இருக்கும். இந்த லவ் குரு உங்களுக்காக தான் இருக்கிறேன். நீங்கள் மனசை திறந்து பேசலாங்க, யோசிக்க தேவையில்லை. சரியா? என்ன ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கலாம், எப்படி வேணா நினச்சிங்க, நீங்கள் நினச்சிக்கிட்டு தான். ஓகேவா? இப்போ நம்ம கூட பேசுகிறதுக்காக குரோம்பேட்லேருந்து சோமாஸ்கந்தன் இருக்கார். வணக்கம் சோமாஸ்கந்தன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நான் வந்து நேட்டிவ் ஆஃப் திருச்சி. சரி. ஒரு ஹாஸ்டல்ல சான்ஸ்கிரிட் ஸ்கூல்ல படித்தேன். ஹாஸ்டல்ல குருகுலம், பால குருகுலம் பேரு. சரிங்க சார். அங்க படிச்சப்ப எனக்கு சின்ன வயசுலயே என்னுடைய மதர் இறந்துட்டாங்க. என்னுடைய பிரதரையும் என்னையும் வளர்த்தது ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அப்பா தான் வளர்த்தார். அந்த டயத்துல எனக்கு 71-72 என்னுடைய பிரதருக்கு மேரேஜ் ஆச்சு. நான் பிறந்தது 1955. எனக்கு 70 வயசு ஆரம்பம், 60 முடிஞ்சு 70 ஆரம்பம் சார். ஓகே. அப்ப மதர் இல்லாதனால ஃபாதர் வந்து என் பிரதரை கல்யாணம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு சேஞ்சுக்காக ஐ வென்ட் டு டெல்லி ஃபார் ஜாப். சரி. அங்க ஜாப் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹைதராபாத்துக்கு வந்தேன். அப்ப என் ஃபாதர் வந்து எனக்கு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாரு. முதல்ல என்னடா அது 24 வயசா இருக்கு, இந்த மேரேஜ் பண்ணி சொல்றாரு அப்பா, எப்படி சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், என்ன சரி, சம்பளம் ரொம்ப கம்மி ஹைதராபாத்ல, அது நல்லபடியா முடிக்கணும், அப்பாவை வச்சுக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் பரவாயில்ல, ஹாப்பினஸ் தானே முக்கியம் லைஃப்ல ஏதாவது ஒரு கோல் வச்சுனா தான் முன்னேற முடியும். எதையுமே நினைச்சு வருத்தப்படுறத விட நாளைக்கு என்ன நடக்கணும் அதை தேவை யோஜனை பண்ணணும். நடந்து முடிஞ்ச பேசி அதில் ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்படி ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனாக தான் நான் மேரேஜை ஒத்துக்கிட்டேன். அங்க லால்குடியில திருச்சி பக்கத்துல ஃபாதர் வந்து கல்யாணம் பண்ணிக்கு போற பொண்ணை மளிகை கடையில பார்த்து எங்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த அந்த என்னுடைய வரப்போற வருங்கால மனைவி வீட்டுக்கே கூட்டு போயிட்டாருங்க. அவங்க ஃபாதர்கிட்ட பேசி பார்த்துக்குப்பா, பொண்ணுக்கு 19 வயசு, உனக்கு 24 வயசு ஆகுது, நீ பிடிச்சிருக்கா சொல்லு அப்படின்னாங்க. சரிப்பா நான் பண்ணிக்கிறேன், மேனேஜ் பண்ணிக்கிறேன். உடனே ஓகே பண்ணிட்டீங்க? உடனே ஓகே பண்ணிட்டேன். பெரியவங்களும் அதை பெரியவங்க நம்ம அப்பா அம்மா பெத்த அப்பா அம்மா நம்ம ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். அம்மா இறந்தனால அப்பாவை நான் காப்பாற்றணும், அப்பாவோட நான் சந்தோஷமா இருக்கணும், வர மனைவியும் நான் சந்தோஷமா வச்சுக்கணும். சரி. இருந்தாலும் சம்பளம் கம்மிங்கிறதுனால அதை பற்றி நான் கவலைப்படல. இது ஒரு நாள் நடக்கட்டும், தைரியமாக இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த காலத்துல நம்ம இப்போ மாதிரி தனியாரெலாம் பேச வைக்க மாட்டாங்க. ஒரு ஹாலில் உட்கார வச்சு எல்லாரையும் வச்சு பெரியவங்க எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க. அது மாதிரி என்னை வரப்போகிற மனைவி வச்சு பேர் கேட்குறாங்க, வயசு கேட்குறாங்க, சொல்கிறோம். என்னோட ஒர்க் பண்ணுறது ப்ரைவேட் கம்பெனியில் இருந்தேன், எக்ஸ்போர்ட் கம்பெனியில். சம்பளம் ஒரு 2000 ரூபா தான். அப்போ 2000 ரூபாயில் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணோட அப்பா அம்மா கேட்குறாங்க என்ன. ஓகே, முடியும்பா, ட்ரை பண்ணுறேன் சார், பார்ட் டைம் வேலை பார்ப்பேன், மேனேஜ் பண்ண முடியும்னால அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம். சரி. இதையும் நம்ம விடாமுயற்சி வெற்றி தரும் அப்படிங்கிற ஒரு எய்மில் ஓகே பண்ணி பொண்ணை பார்த்தது டிசம்பர் மாதம். மார்ச் மாதமே கல்யாணம் 79ல். ஓகே. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ். பொண்ணு சைடில் இருந்து சரி, அவங்க அப்பா அம்மா, எங்கள் அப்பா, என் பிரதர், எங்கள் அக்கா, பரவாயில்ல கூப்பிட்ற சோமுன்னு கூப்பிடுவாங்க, ஆக்சுவல் பேர் சோமாஸ்கந்தன். பரவாயில்ல சோம உடனே ஒத்துக்கிட்டான், தைரியமாக பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். லைஃப்பில் ஏதோ அந்த எவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு மார்ச்சில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த டயத்தில் நான் வந்து டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேன் ஜென்ரலாக, சின்ன வயசுல எனக்கு பழக்கம் கிடையாது. சரி. அவங்க வந்து மேரேஜ் டயத்தில் என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னா பூஸ்ட் சாப்பிடுவேன். பீயிங் வெஜிடேரியன் பிராமின், நான் வேத ஸ்டூடெண்ட்டு. சரி. அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸு, நானும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மேரேஜ் பண்ணின அன்னைக்கே ஒய்ஃபை வந்து சினிமா போகலாமான்னு கேட்டேன் தைரியமா. பரவாயில்ல.
அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க? ஏன்னா அப்போல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சொல்லும் போது வந்து பொண்ணு மாப்பிள்ளை அவ்வளோ சீக்கிரம் நேரில் பேசுகிறதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் இருக்கும். அதையும் மீறி அதான் படத்துக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க திருமணம் நடந்த நாள்லேயே. அப்புறம் ஹைதராபாத்தில் பார்ட் டைம் ஜாப் பார்த்து ரொம்ப லவ் பண்ணுறாங்கண்ணே. என்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க, என்னை விட்டுட்டு வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க. போனால் 2 பேரும் சேர்ந்து தான் போவோம். தியேட்டராக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு சேவ் பண்ணி நல்லா ஹாப்பியாக லைஃபு சூப்பராக இருந்தது. அந்த காலத்திலலாம் அந்த ஆச்சாரம்லாம் பார்ப்பாங்க. நான் ஹைதராபாத்லாம் கொஞ்சம் அட்வான்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் தான் லேடிஸ் சாப்பிடுவாங்க அந்த தட்டியை. அதெல்லாம் நான் மாற்றிக்கிட்டு எல்லாம் சேர்ந்தே சாப்பிடுவோம். அது மாதிரிலாம் வேண்டாம், ஏதாவது ஹியூமன் பீயிங்ஸு, உனக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசுதான் காரணம். சரி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பை கொண்டு போகணும். உங்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட இதெல்லாம் இருக்கும்போது சண்டைகள்லாம் வந்திருக்கா? ஒன்ஸ் இன் ஒயில் 2-3 தடவை வந்திருக்கேன் எனக்கு. சரி, அது எப்படின்னா ஒரு தடவை நான் அவள்கிட்ட சொல்லிக்காம ஆஃபீஸ் போயிட்டு லேட்டாக வந்தேன். லேட்டாக வந்தனால என் ஒய்ஃபோட நான் சாப்பிட்டா தான் சாப்பிட்ணும், சேர்ந்து சாப்பிடணுங்கிற ஒரு கண்டிஷன் வச்சுருந்தோம். நான் லேட்டாக வந்தனால அவளும் சாப்பிடல. அப்போ ஒரு கோபம், என்ன நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க? அப்போல்லாம் ஃபோன் வசதி கிடையாது, மொபைல் கிடையாது, லேண்ட்லைன் நம்பரும் கிடையாது, நேராக வந்து தான் பேச முடியும். எப்படி சமாதானப்படுத்திருக்கீங்க? ஏதாவது சமாதானப்படுத்தின அழகான மூமெண்ட்ஸ் இருக்கா? அதான் அப்படி அவள்கிட்ட சொன்னேன், நான் வரும்போது சாப்பிட்டுக்க மாட்டேன்னு தெரியும், நான் உனக்காக டிஃபன் வாங்கிட்டுருக்கேன், ஸ்வீட்டு உனக்கு பிடிச்ச அல்வாவும் சிப்ஸு பிடிக்கும் அவங்களுக்கு, அதுவும் வாங்கிட்டுருக்கேன், சாப்பிடு. இப்போ எப்படி சார் இருக்கு உங்க லைஃப்? அழகா போயிட்டு இருக்கா? எப்படி? சூப்பர் லைஃப் சார், சூப்பர் லைஃப். பட் ஒரே ஒரு நியூஸு, 7 நெல்ல மேரேஜ். She died in 2006 பௌர்ணமி 12th February 2006. I lost my wife due to heart attack. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிள். நான் பொண்ணு பையனை கொஞ்சம் அப்படியே மெச்சூரிட்டி தான் எல்லாரும் 2 பேருமே. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சமைச்சு, நானே டெய்லி சமைச்சு சாதம் போட்டு அவங்களுக்கு துணியெல்லாம் பேக் பண்ணி ஆஞ்சன் பண்ணி துணியை துவைச்சு கொடுத்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப் நவ் செட்டில்டு, வெரி ஹாப்பி. பொண்ணு சொந்த வீடு மாடம்பாக்கத்தில் சென்னையில். பொண்ணு பையன் வந்து லவ் மேரேஜ். அவங்க ஆக்சுவலாக பிராமின் தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஐ வெண்ட் அவுட் ஆஃப் த வே. என் பையன் ரொம்ப லவ் பண்ணேன், 4 வருஷம் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கே செட்டியார் ஃபேமிலி, டிசிஎஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பையன் பேர் சிவகுமார். 2 பேருக்குமே நான் லவ் மேரேஜ் பண்ணி வச்சு நல்லா ஹாப்பியாக இருக்காங்க, நானும் ஹாப்பியாக இருக்கேன். ஒன்றும் கவலை இல்லை. லைஃப்பில் வந்து இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக சார், எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. ரொம்ப நன்றி உங்கள் பகிர்வுக்கு. Love Shots by Love Guru, only on Radio City.